நல்ல விதிய கடா கொடுமை எவனுக்கும் போய் சினிமாவுக்குள்ள போயிருந்தா எனக்கு 10 பேர் கீழே மேல வேலை செஞ்சிருக்காங்க. ஏய் என்னடி தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க மெண்டல்? உன்கிட்ட வந்தா தனியா தான்டா புலம்பணும். சுடுகாட்டுல போய் புலம்ப வேண்டியது என் கிறங்க ஓமுனோட உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன் பாரு. எதுக்கு காலங்காத்தால ஏன் புலம்பிக்கிட்டு இருக்க? திங்கக்கிழமை அதுவுமா? ஏண்டா நீனா மனுஷனா மாடாடா? மனுஷன்டா. மனுஷனா? நேத்து நான் அரை கறியை வச்சு கொடுத்தேன். ஆமா. 2 கிலோ சிக்கன் வாங்கி கொடுத்து எனக்கு பிரியாணி 65 போட்டு கொடுங்கறியா நீலம்? நீங்க எப்படி உனக்கு செரிக்குது? ஓ கையால கோழி பிரியாணி செஞ்சா நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். கையால உனக்கு பெசம் வச்சு உன்னை கொல்ல போறேன் பாரு. சரியா? இது என்ன இவ்வளவுதான் அரைச்சு வச்சிருக்க? ஏய் இங்க வா முதல்ல. அமர்தம் கணேசா சரி இதுக்கு தான் கோமணத்தை ஊத்தி நீ பெத்து விட்டு உனக்கு கொடுத்தாங்களா? அதுக்கு அண்டால அன்னைக்கு நைட் செகண்ட் ஷோ படத்துக்கு போயிருக்கலாம் போலயே. கோமணத்தை ஊத்துறதா புள்ள போறடா. எவடா கண்டுபிடிச்ச முதல்ல இந்த வசனத்தை? எல்லாரும் சொல்றாங்கன்னு நானும் புலோவுல சொன்னேன். ஏய் எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குதுடா. நீ மசாலா பாக்கெட் போடணும், பிரியாணி போடணும், 65 போடணும், அத பார்சல் போடணும். என்ன நான் குளிக்க கூட இல்லடா, தலை குளிக்கலடா. என்ன நீ எல்லாத்தையும் போடு, நான் கடைசியா உனக்கு தைலத்தை போடுறேன். கடைசில என்னை பாடையில தான் போடுவேன் நீ. சரியா? ஏப்பா அப்படி ரொம்ப சலிச்சுக்கிற? நீ சந்தோஷமா பிரியாணி செஞ்சு கொடுத்தாதாப்பா சாப்பிட நல்லா இருக்கும். ஆமா சிரிச்சுக்கிட்டே பிரியாணி பண்ணு. அப்ப 1000 ரூபாய் கையில கொடு. 1000 ரூபாய் என்னடி உனக்கு? என் சொத்தை பூரா உனக்கு எழுதி கொடுத்துறேன்டி. உன்கிட்ட இருக்கிறது ஒரு வாழைப்பழம், 2 பலா கொட்டை, இதுதான் உன் சொத்து. இந்த இருக்கு பாரு, 4 ஜட்டி, 8 பனியனு, 20 சட்டை, ஒரு 4 பேண்ட், ஒரு 6 ட்ராக் பேண்ட். உன் சொத்து இதுதான். பையில எடுத்து வச்சுட்டு கிளம்பு. அதுதான் மொத்தமா எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டிய மூதேவி. நீதான் குடும்பமே எழுதி வாங்கும் போது நான் எழுதி வாங்க மாட்டேன். நான் கேக்குறேன். குடும்பத்துக்கு குடுக்கலாம், கூமாப்பட்டிக்கு கொடுக்க முடியுமா? குடுக்கலாமான்னு கேளு. அதைய வாயால எப்படி சொல்லுவேன்? லெக் பீஸ் உனக்கு வைப்பேன். நல்லா வா, 2 எலும்பு இருக்கும், தின்னு போடுவோம். அதை எடுத்து நீ தின்னு. எலும்பு துண்டு திங்கிறதுக்கு நான் என்ன நாயா? நீ நாயோட மோசம். ஏதோ எங்க வீட்டு காவலா கடை அப்படி சொல்லிட்டு உன்னை வச்சிருக்கேன். ஆம்பளை நாயா இருந்துட்டு போட்டு. அடி பேயே, பேய்க்கு பிறந்த பேயே. எந்திரிக்க முடியல வயசான. பாத்து நீ மெதுவா எந்திரி, ரொம்ப குனியாத, கொப்பரக்காய் தெரிய போகுது. அப்புறம் நீ படுத்த காலத்துல நான் கை கொடுத்து உன்னை உதவ மாட்டேன். இப்ப என்ன பண்ண சொல்ற? அத்தாடி அத்தா பாத்து. ஆமா குனியாத 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 குனியாத. புடிச்சுக்கிட்டேன். தெரியாது கொப்பரை தேங்காய் தெரியாது, கொப்பரையும் தெரியாது. மூடிக்கிட்டு அம்மா. ஏன் பெண்ட கலட்டிட்டாரா? ராணாட்டாரு முறுக்கு கம்பி. யாரு? நான் தான். அப்படியே கலட்டியும் தள்ளிட்டாலும் பேசாம இரு. நான் தள்ளாம தான் நீ இப்படி நிக்கிறிய. எனக்கு சூதுவாது இருக்குங்கிறாங்க. அதனாலதான் பின்னால கறி வைக்க மாட்டேங்குதான். ஏய் சுப்பமா, என்ன அங்கிட்டு இங்கிட்டு எட்டி பாட்டுக்கிட்டு இருக்க? என்ன வீடியோ பாத்துட்டாங்க. சரி என்ன சூர்யா போடுறேன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லல. சரி அதனால இப்ப தெரியாம யாரும் ஜன்னல் கிட்ட இருந்து பாத்துறாங்களா சொல்லிவிட்டு பாக்காம சீக்கிரட்டா 65 ருசியா சொன்னில்ல. ஆமா இத பிராயர் திங்கவே மாட்டியே. ஆமா டெய்லி பிராயரா அதான் என்னன்னு தெரியல. அதுல என்ன நீ சேர்க்கிற? அவ்வளவு மசாலாவும் சேர்க்கிறியா? ஒரே ரகசியமா இருக்கு. சும்மா இரு. இது என்ன இது? இதுதான் சக்கரா தூள். சக்கரா தூளா? சக்கரா 65 மசாலா. பாக்குறதுக்கு சக்கரா தூள் மாதிரி இருக்கு. இதுக்கு பேர் சக்கரா தூளா? நம்ம ஊர்ல மட்டும் தான் கிடைக்கும். சரி. இதுல வந்து டேஸ்டுக்காக அந்த அஜினமோட்டோ பொடி எல்லாம் போட்டுருப்பாங்க. சரி சரியா? ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட்? நம்ம வீட்ல அரைச்ச எஸ்எஸ் குழம்பு மசாலா. ஆமா அதுக்குதா. ஆமா அது கொஞ்சூண்டு. சரி 1 ஸ்பூன் மட்டும். ரைட். நம்ம மசாலா, நம்ம மசாலா, குழம்பு மசாலா, எஸ்எஸ் மசாலா. ரைட். இது என்னது? சுத்தமான மல்லித்தூள். மல்லித்தூள் எஸ்எஸ் மல்லித்தூள். எஸ்எஸ் மல்லித்தூள். சிக்கா சூர்யா மல்லித்தூள்னு விவரமா சொல்லு. சிக்கா சூர்யா மல்லித்தூள். சரி சரியா? அதுக்கு அப்புறம் இது என்ன தெரியுமா? காஷ்மீர் சும்மா காரத்துக்கு லைட்டா. சரி லைட்டா. ரைட். ரொம்ப சாப்பிட கூடாது, ஏற்கனவே சூடு. ஏற்கனவே புடிங்கி தள்ளிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து கரம் மசாலா. சரி. உலகத்துல யாராவது எல்லாம் போட்டு பாத்திருக்கியா? இல்லையே. இப்பதான் நீ சாப்பிட்டுட்டு இருக்க. இதுதான் டேஸ்டா இருக்குன்னு குறிச்சு திங்கிற தெரியல. ஓ இதையும் போட்டியா? அதுக்கப்புறம் என்ன தெரியுமா? லேசா பெப்பர் தூள், மிளகு தூள்னு சொல்லு. மிளகு தூள். பெரிய அப்படியே கான்வென்ட்ல படிச்ச மாதிரியே பேசுவா. அவசரத்துல பேச. அப்புறம் இதுக்கேத்த தேவையான அளவு உப்புன்னு சொல்லு. தேவையான அளவு இப்ப நம்ம போட்டோம்ல தனி மசாலா தூள். ஆமா அதுக்கு ஏத்த மாதிரி வந்து உப்பு தூள். சரி போட்டு நல்லா பரட்டணும். சரி வர 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 வரன்னு வந்துருச்சா? சரி என்ன பண்ணணும்? தண்ணி அப்படியே ஊத்திட கூடாது. ஏன் மெதுவா மெதுவா மெதுவா? யாரும் பாக்கல வீடியோ எடுத்து போடுறாத. எடுக்க மாட்டேப்பா. சரி நீ நாளை பின்ன நான் இல்லைனாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கணுமே. அதுக்காகவா பையன் செஞ்சு கொடுப்பீங்கன்னா நான் சொல்லிட்டேன். அதெல்லாம் வீடியோலாம் நான் எடுப்பேனா? எடுத்துறாத. எடுக்கலப்பா. யாராவது சொன்னாங்கன்னா உனக்கு பிஞ்சு எனக்கு வழக்கமா இருக்கு. சரிப்பா. நீ அடுப்படிக்குள்ளே சொரிஞ்சுக்கு ரொம்ப நேரமா நிக்கிற எதுக்குன்னு எனக்கும் தெரியல. சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேப்பா. சரி நல்லா பிசைஞ்சு
செஞ்சாச்சா? நல்லா இருக்கா? இரு வரேன். ம். நீ உப்பு போட்டாலே கத்திரில்ல. ஆமா. இந்த பாரு. இது ஒரு சீக்ரெட். சரி. சரியா? இதை விட இன்னொரு சீக்ரெட் போய் காட்டவா? என்னது? இரு வரேன். அப்படி நாக்கு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? செம்மையா இருக்குப்பா. செம்மையா இருக்கா? இதோட விட்டுற கூடாது. இன்னும் ஒரு சீக்ரெட். என்னது? கொஞ்சமா கடலெண்ணெய் இருக்கு பாரு. ஆமா. இந்த பாரு. புளிக்கரண்டி. கடலெண்ணெய். இதுதான் உனக்கு அந்த சாஃப்டா வேகுறது. ஓ அதுதானா? இப்பவே இந்த பப்ளிஷ் பண்றேன் இரு. ஏய்